ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ராஷி கலாட்டா. நாம் இன்றைக்கி ராஷி கலாட்டாவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, ரொம்போண்டு புளி இருந்தால் போதும், அதாவது ஒரு கொட்டை புளி இருந்தால் போதும், நம்ம வீட்டில் தோசை வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காகவே இந்த டிப்ஸ். ஒரு கொட்டை அளவு புளி இருந்தால் எடுத்துக்கோங்க. அது மட்டும் போதும், நமக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. நம்ம தோசை சும்மா மொறுன்னு டேஸ்ட்டாக நம்ம சூப்பராக தோசை சுடலாம், ஒரு சொட்டு எண்ணெய் கூட தேவைப்படாமல். ஃபஸ்ட்டு நீங்களே பார்த்துருந்தீங்க, என் தோசைக்கல்லில் நான் ஒரு குட்டியாக ஒரு தோசை ஊற்றி வச்சுருந்தேன். அந்த தோசை எவ்வளோ ஒரு குண்டும் குழியுமா அதாவது இருந்துச்சுன்னு நீங்களே பார்த்தீங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு காட்டன் துணியில் கொஞ்சோன்னு ஒரு கொட்டை அளவு புளி எடுத்துட்டு, ஒரு காட்டன் துணிக்குள்ளே அந்த புளியை வச்சுட்டு, அந்த காட்டன் துணியை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம தோசைக்கல்லுக்கு எப்போ யூஸ் பண்ணுற எண்ணெயை வச்சு நல்லாவே நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். கேஸ் எப்போவுமே ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். நம்ம இது போல் எண்ணெயும் அந்த புளியும் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணும்போது நம்ம கேஸ் ஹை ஃப்ளேமில் இருந்தால் தான் நம்மளுடைய தோசைக்கல் நல்லாவே சீசனிங் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு வெங்காயம் ஒன்று எடுத்துக்கலாம். அந்த வெங்காயத்தை உரிச்சிட்டு, நெக்ஸ்ட்டு அதுலேயும் இது போல் எண்ணெயை நல்லா தடவி ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி நல்லாவே நம்ம தோசைக்கல்லை சீசனிங் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இது போல் எப்போல்லாம் நம்ம தோசைக்கல் மக்கார் பண்ணுதோ அப்போ எல்லாமே பண்ணிக்கலாம். வீக்லி ஒன்ஸ் கூட நீங்கள் இது போல் பண்ணுறதுனால நம்ம தோசைக்கல்லை எப்போவுமே சூப்பரான பேப்பர் ரோஸ்ட் மாதிரி நம்ம வீட்டிலேயே தோசை ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்களேன், இது ஊற்றுறதுக்கே எவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்குது பாருங்களேன். நான் கொஞ்சம் டேட் லிட்டில் பிரின்சஸ். யாரெல்லாம் தோசை என்ன மாதிரி பிச்சிட்டு ஊற்றுவீங்கன்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் உண்மையாலுமே இந்த தோசைக்கல்லை வச்சு நம்ம தோசை சுட்டோம்னா சூப்பராக தோசை வரும், முறுவலாக கிறிஸ்பியாக வரும். நம்ம கொத்தனார் வேலையை நம்ம தோசையிலையும் காட்டி நம்ம தோசையை கவர் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்திங்கனாலே தெரியும், நம்ம தோசை எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக மொறுன்னு இருக்குன்ட்டு. நம்ம வெங்காயத்தை வச்சு சீசனிங் பண்ணியிருக்கறனால நம்மளோட தோசை ஸ்மெல்லும் நல்லா சூப்பராக வரும். அது ஆனியன் தோசை விரும்பி சாப்பிட்றவங்களுக்குலாம் இந்த தோசை ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் காலையில் அவசரத்தில் தோசை ஊற்றும் போது தோசை வரமாட்டேந்தே அப்படின்னு கவலைப்படுறீங்களா, அப்போ அவங்களுக்கு தான் இந்த டிப்ஸ். மறக்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாருன்னா இது போல் அவஸ்தைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட ராஷி கலாட்டாவில் இன்றைக்கி புதுசாக ஒரு விஷயத்தை லான்ச் பண்ண போகிறோம். அதாவது என்னென்னா, நம்ம சாரீலாம் சேல்ஸ் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட பூனமில் ஸ்டோன் வச்ச சாரீ, சில்க் சாரீ, குரூப் சாரீ, யூனிஃபார்ம் சாரீ எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டில் நல்ல குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியில் நம்மக்கிட்ட கிடைக்குது. நம்மளோட ரெகுலர் கலெக்ஷன்ஸை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலராக நம்ம சேனலில் சாரீ மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி வேர், பார்ட்டி வேர், லெஹெங்கா, ப்ரைடல் லெஹெங்கா, இது போல் நிறைய அப்புறம் கவரிங் ஐட்டம்ஸ், இது போல் நிறைய விஷயம் நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுவும் ஹோல்சேல் ப்ரைஸில். ப்ரைவசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட நம்பர் ரொம்ப செக்யூர்டாக நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ராஷி கலாட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. மறக்காமல் அப்படியே லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராஷி கலாட்டா.